Happy morning students, a warm welcome from Sheba Group of School online class. Hope that you are all fit and fine. Today our subject is English 2. Are you ready for the class children? Dear students, all of you take your English grammar book. English grammar book. Okay children? My dear students, now today in this class we are going to learn about kinds of sentences. Kinds of sentences அப்படினா என்னதுமா நம்ம ஒரு வாக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறதுல there are many types of sentences and we are going to learn about this in this class. Okay children, first what is a sentence? What is sentence ma? A group of words that makes complete sense is called a sentence. Okay children, word இந்த வேர்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியத்தை அமைக்கிறது தான் என்னது சென்டென்ஸ்னு மீனிங். ஓகேம்மா? a group of word that makes a complete sense is called a sentence. Okay children, a sentence always begins with a capital letter. A sentence always begins with a capital letter. Example, see, I have started writing with a capital letter. Anish loves to play cricket. So the sentence is starting with a capital letter. Next, the types of sentences. First type of sentence, statements. Sentence that tell you something are called statements. They end with a full stop. Statement. ஸ்டேட்மெண்ட்னா என்னமா, நம்ம ஏதோ ஒன்றத்தை சொல்ல வரும், அதுதான் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே எதனால முடியும்? ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் முடியும். ஃபுல் ஸ்டாப், இட் எண்ட்ஸ் வித் எ ஃபுல் ஸ்டாப். எக்ஸாம்பிள், ஐ லவ் சாக்லேட்ஸ். ஐ லவ் சாக்லேட்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் நம்ம சொல்கிறோம்ல, அப்போ பாரு சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகுது? இட் எண்ட்ஸ் வித் எ ஃபுல் ஸ்டாப். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் we are going to learn the next type of sentence. Sentences that ask something are called questions. They always end with a question mark. இந்த சென்டென்ஸ் எப்படிமா ஒருத்தரை கேள்வி கேட்குறது? கொஸ்டின் என்னது? கேள்வி கேட்குறது. இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? எப்போவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியும். இதுதான் கொஸ்டின் மார்க். எக்ஸாம்பிள் ஃபார் அ கொஸ்டின் இஸ் எக்ஸாம்பிள், வேர் இஸ் மை புக்? வேர் இஸ் மை புக் நம்மனா யாரையோ ஒருத்தரை நம்ம கேள்வி கேட்குறோம், அப்போ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இட் ends with a question mark. The next sentence, sentence that expresses emotions such as joy or sorrow are called exclamatory sentences. They end with an exclamation mark. Okay children, இந்த சென்டென்ஸ் எப்படின்னா ஒரு மாதிரி ஆச்சரியமோ இல்லை ரொம்ப துக்கமோ அதை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸ் தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அது எப்போவுமே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோடு தான் முடியும். இதுதான் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஓகே சில்ட்ரன், எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் சென்டென்ஸ் இஸ் வாட் அ லவ்லி ஃப்ளவர். நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறோம், அப்போ அது வந்து என்ன ஆகுது? ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோடு தான் நம்ம முடிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் அ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். The next sentence, sentence that show order are called commands. A sentence that shows order are called commands. Command sentence means what ma? Sentence that shows an order. இதை செய், இதை செய்யாத அப்படின்னு நம்ம ஒருத்தரை என்ன பண்ணுவோம்? கட்டளை போடுவோம், அதுதான் commands. ஓகேம்மா? The example is stand in a straight line. உங்கள் டீச்சர் சொல்லுவாங்களே அசம்பிளியில் நிற்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக நில்லு, பார்த்து நில்லு அப்படின்னு சொல்லி, அது மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கமாண்ட் பண்ணுறாங்க, அதுதான். ஓகேவா? எக்ஸாம்பிள் இஸ் ஸ்டாண்ட் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். தென் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சென்டென்சஸ் இன் விச் வி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் இஸ் ரிக்வெஸ்ட். சென்டென்சஸ் இன் விச் வி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் இஸ் ரிக்வெஸ்ட். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தர்கிட்ட உதவி கேட்போம், ப்ளீஸ் எனக்கு இதை கூட, கிவ் மீ அ பென்சில், இல்லை கிவ் மீ மை புக் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்போம், அதுதான் ரிக்வெஸ்ட் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் இஸ் ப்ளீஸ் பாஸ் மை புக். என் புக்கை கொஞ்சம் பாஸ் பண்ணி என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் ரிக்வெஸ்ட் சென்டென்ஸ். ஓகே சில்ட்ரன், we have learned 5 kinds of sentences. What are the sentences? Statements, questions,
exclamatory, commands and request. Okay children. Dear students, shall we start to write the book exercise? Take page number 1. Take page number 1 in your GK book. Okay children, sharpen your pencil and write neatly. Okay children. Now let us see the Roman letter. 1. Rearrange the words to make sentence. Rearrange the words to make sentence. The sentence is given, it is not in an order. We are going to rearrange the sentence to make a meaningful sentence. Okay children. A. Mumbai, in, live, I, mother, with, my. Does it give a meaning children? No. Now we are going to arrange the words to make a meaningful sentence. I live in Mumbai with my mother. Full stop. Starts with a capital letter and it ends with a full stop. Okay children. I live in Mumbai with my mother. Now it gives a meaning. Okay children. The second one. B. Answer should you loudly. We are going to arrange it. You should answer loudly. You should answer loudly. Start with a capital letter and end with a full stop. C. Bags. The arrange order in. Does it give a meaning children? No. Now we are going to arrange it, give a meaning to the sentence. Arrange the bags in order. Arrange the bags in order. While writing, you have to keep finger space between each word. Start with a capital letter, end with a full stop with a neat handwriting. Okay children. Dear students, take page number 2. You are going to write the book exercise in this page. Make sentences using these group of words. Make sentences using these group of words. Number 1. A. In the library. There is a group of words. Does it give a meaning children? No, it does not give a meaning. Now we are going to write the sentence with a meaning. Using these words. I borrow books from the library. I borrow books from the library. Okay children. B. Dancing gracefully. Dancing gracefully. Meera is dancing gracefully. Meera is dancing gracefully. C. My favorite things. Does it give a meaning children? No, it does not give a meaning. So we are going to write a sentence. So start with a capital letter. Books and toys are my favorite things. Books and toys are my favorite things. End with a full stop. D. Are best friends. Riya and Navya are best friends. Riya and Navya are best friends. E. Enjoying a lot. They are enjoying a lot in the swimming pool. Start with a capital letter and end with a full stop. Clear students? Students, take page number 4. Page number 4 in your GK book. Now, state whether each sentence is a statement, question, command, exclamation or request. Sentence is given for you and you are going to write whether the sentence is a statement or a question. Okay children. For statement you have to write S, question Q, command C, exclamation E, request R. Shall we move on to the book exercise? A. Please pass my glasses. Please pass my glasses. Please naale ennaduma nama orthukita help kekrom. Appo adu enna adu? And the sentence enna sentence? Request sentence. So inside the box you have to write R. B. She dreams of becoming an astronaut. She dreams of becoming an astronaut. It tells something.
about யாரையோ பற்றி நமக்கு ஒன்று சொல்லுது. அப்போது அது என்னது? Statement. That is a statement sentence. So you have to put S inside the box. C. Do not talk in class. Do not talk in class. என்ன பண்ணுது? ஆர்டர் போடுற மாதிரி இருக்குல்ல, அப்போ அது என்னது? Command. So command sentence. So put C inside the box. D. You paint beautifully. அப்படின்னு என்ன யாரோ என்ன பண்ணுறாங்கன்னா புகழ்கிறாங்க. அப்போது அது என்னது? எக்ஸ்க்ளமேஷன், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அப்போது நம்ம என்ன இது போடணும்? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு ஈன்னு போடணும். You should put E inside the box. E. How far is Smita's house from here? How far is Smita's house from here? You are asking a question. அது வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்குல்ல இந்த சென்டென்ஸ். அப்போ அது என்ன சென்டென்ஸு? கொஸ்டின் சென்டென்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ணோம்? We have to put Q inside the box. Clear students? Students, take page number 5. Complete the sentences. Complete the sentences. A. Have you seen Taj Mahal? Question mark. So this is a question sentence. B. Please do not speak loudly. Please do not speak loudly. This is a request sentence. C. He is sleeping peacefully. He is sleeping peacefully. This is a statement. D. Do you know who won the match? Question mark. So this is a question sentence. E. Oh, such a beautiful song. ஆச்சரியமாக நம்ம பண்ணுறோம்ல, அப்போ அது என்னது? எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். Okay children? Next we are going to learn about subject and predicate. Subject and predicate. Okay children, what is subject and what is predicate? Now let us see. Every sentence has two parts. Every sentence has two parts. எல்லா சென்டென்ஸ்லையும் ரெண்டு பார்ட் இருக்கும். The subject and predicate. Subject and predicate. For example, let us see. The boy is sleeping. The boy is sleeping. Who is sleeping here? The boy is sleeping. Sleeping is an action. And who is doing the action? The boy is doing the action. So the boy is the subject and rest of the sentence is predicate. Okay children, the boy is the subject and rest of the sentence is predicate. Okay children, now let us move on to the book exercise. Sharpen your pencil and start writing. Circle the subjects and underline the predicates in these sentences. Circle, you have to circle the subject and you have to underline the predicates in the sentences given below. Okay children. A. A tiger was caught in the net. யார் நெட்டுக்குள்ளே காட் ஆயிருக்கா? டைகர். So tiger is the subject and rest of the sentence is predicate. You have to circle the subject and you have to underline the predicate. Okay children, next B. A goat bleated loudly. What is the subject here in the sentence, ma? Yes, the goat is a subject and rest of the sentence is predicate. Okay children. C. The hare ran fast. The hare ran fast. Hare என்ன பண்ணுச்சு? ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிச்சு. அப்போ சப்ஜெக்ட் என்னதுங்க? ஹேர் தான் சப்ஜெக்ட். The rest of the sentence is predicate. D. All the mice laughed at the sleeping cat. So here the subject is all the mice and predicate is laughed at the sleeping cat. You have to circle the subject and underline the predicate. E. I woke up at 4 o'clock. I woke up at 4 o'clock. Here I is the subject and woke up at 4 o'clock is the predicate. So you have to circle I and underline rest of the sentence. Clear students? Dear students, take page number 7.
Match the subjects with the predicates. Match the subjects with the predicates. A. Mary goes to school. A. Mary goes to school. Write A here. Okay ma. B. The peacock is our national bird. Write B here. C. Raj and Nitin live in Thane. Put C here. Okay ma. Ruskin Bond writes for children. Okay children. Ruskin Bond writes for children. Write D here. E. A shoemaker makes shoe. Write E here. F. A dentist looks after our teeth. Looks after our teeth. Then G. The Taj Mahal is in Agra. Write G here. H. The earth moves around the sun. Write H here. I. A poet writes poem. A poet writes poem. I must be written here. J. A rainbow has 7 colors. Write J near here. Okay ma. Dear students, hope that you understood the kinds of sentences. Write neatly in the book exercise. Okay children, meet you all in the next class. Thank you ma.